அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில பூர்வீக சொத்து கிடைக்குமான்றதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம அப்பாயின்மெண்ட்ல அதிகம் கேட்கக்கூடிய கேள்விகளை மையமா தான் வீடியோ பதிவேற்றம் செய்யறோம். அந்த வகையில இந்த கேள்வியும் அதிகமா கேட்கப்பட்டது. ஜாதகர் ஏதோ ஒரு பணியோ தொழில் நிர்பந்தமாகவோ பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிருப்பார். திரும்ப வரும்போது பூர்வீகத்துல உறவினர்களாலோ அல்லது உடன் பிறந்தவர்களாலோ சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவர் கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. அல்லது ஒரு சிலர் பூர்வீகத்துல இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை சந்திக்கிறார். அதனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகுது. அப்பெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்குமா, என்னுடைய பகுதி எனக்கு கிடைக்குமான்ற கேள்வி அதிகமா இருக்கு. ஒரு சிலரோ நாடுகள் கடந்து சென்றும் பூர்வீகம் வரப்போறது இல்லை. எனினும் இந்த பூர்வீகத்துல ஏதாவது ஒரு சின்னதா வீடு கட்டிக்கலாமா, இல்ல பூர்வீகத்துல வந்து போனா தங்குற மாதிரி ஏதாவது ஒரு தங்கக்கூடிய வீடுகளோ அல்லது ஒரு ரெசார்ட் போல ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணலாமா அப்படின்ற கேள்வி அதிகமா இருக்கு. அப்ப பூர்வீகத்தினால ஒரு ஜாதகர் எப்படி இருந்தா பூர்வீக சொத்து கிடைச்சே ஆகணும், ஜாதகருக்கு கண்டிப்பாக உறுதியா கிடைக்கும்ன்றதையும் பார்த்துடலாம். அதுபோல எந்த கிரக தொடர்புனால முதல்ல பூர்வீகத்தை விட்டு வெளியே ஜாதகர் போறாருன்றதையும் பார்த்துடலாம். அதையும் இந்த பதிவுல தெளிவுபடுத்தலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த கிரகத்தினால் ஒரு ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியே போறார், அதுபோல எந்த கிரக வலுத்தால் பூர்வீக சொத்து வெளியே போனாலும் ஜாதகருக்கு உண்டுன்றதை பார்க்க போறோம். அந்த வகையில மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு சிம்மமனை, அதனுடைய அதிபதி சூரியன். இந்த சூரியனும் சிம்மமனையும் தான் மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு பூர்வீகத்தை பற்றி சொல்லுது. இந்த சூரியன் பாதிக்கப்பட்டாலும் 5ஆம் மனை பாதிக்கப்பட்டாலும் பூர்வீகம் ஜாதகருக்கு கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஜாதகரால் பூர்வீகத்திலே ஆளுமை செய்ய முடியாது. ஆனால் ஜாதகத்தில் சூரியன் குறைந்தபதம் வலுவா இருக்கு, அதோட குரு தொடர்புல இருக்கிறார், கண்டிப்பாக ஜாதகருக்கு பூர்வீகத்தினால் ஆதாயம் உண்டு, பூர்வீகத்தினால் நன்மை உண்டு, நல்ல பலன்களை ஜாதகர் பெறுகிறார். சூரியன் வலுத்து குரு தொடர்போட இருந்தா நன்மை உண்டு. ஆனா இந்த சூரியனோடு அவயோக கிரகம் புதன் வலுத்து தொடர்பு கொண்டிருந்தாலும் பூர்வீகம் கிடையாது. அல்லது இந்த சூரியனோடு ராகு கேது ஒரு 4 டிகிரி பாகைக்கல்ல 7 டிகிரி பாகைக்கல்ல ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் பூர்வீகம் கிடையாது. அப்ப பூர்வீக சொத்துல ஆதாயம் இல்லை. இப்ப சூரியன் நீசமாயினாலும் ஜாதகத்துல பூர்வீக சொத்து ஆதாயம் கிடைக்காது, பூர்வீகத்துல ஆதாயம் கிடைக்க போறது இல்லை. சூரியன் நீசமானாலும் சூரியன் வலு இழந்தாலும், அது போல சூரியனோட புதனும் ராகு கேது தொடர்பு இருந்தாலும் பூர்வீகத்துல ஆதாயம் இல்லை. ஆனால் சூரியன் வலுத்து குரு தொடர்புல இருந்ததுன்னா நீங்க எங்க போனாலும், சில நேரம் தசாபுத்திகள்ல மறைவு பாவாதிபதி தசாபுத்தி நடக்கும், ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பீங்க. ஆனா இறுதியில ஜாதகர் பூர்வீகம் வரக்கூடிய அமைவு இந்த சூரியனோடு வலுத்து குரு தொடர்பு அல்லது சூரியன் வலுத்து இருந்தாலும் பூர்வீகம் வருவீங்க. அப்ப பூர்வீக சொத்து எப்ப கிடைக்குதுன்னா, சூரியன் வலுத்து இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு, குரு தொடர்புல இருந்தாலும் 5ஆம் இடம் பூர்வீக சொத்து உண்டு. எப்ப பூர்வீக சொத்து கிடைக்காது அப்படின்னா, சூரியன் வலு குறைந்து புதன் ராகு கேதோட இருந்தா பூர்வீக சொத்து கிடைக்காது. இதுதான் விதி மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு. இதுல ஒரு சிம்பிளான கான்செப்ட், இந்த 2-3 விதிகள் தான். இதுல இருந்துச்சுன்னா உங்க ஜாதகம் உண்டு அல்லது இல்லை. ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடியது, பூர்வீக சொத்து கிடைக்குமா, பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு கன்னிமனையும் அதிபதி புதனும் தான். புதனும் கன்னிமனையும் தான் ஜாதகத்திற்கு பூர்வீக ஆதாயம் உண்டா ரிஷப லக்னத்திற்குன்றத சொல்லுது. ஒரு ஜாதகத்துல புதன் வலுத்து இருந்தா கண்டிப்பா ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் உண்டு. அதுபோல் 5ஆம் இடம் புதனோடு ஸ்தான பலத்தோட சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு. இதெல்லாம் பூர்வீக சொத்து கிடைக்கும். இந்த புதன் வலுத்து இருந்தாலும் சனி தொடர்பு இருந்தாலும், ஒருவேளை இந்த புதன் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் சரி, புதனோடு அவயோக கிரகமான குரு வலுத்து தொடர்பு கொண்டிருந்தாலும், புதனோடு குரு வலுத்து தொடர்பு கொண்டாலும் சரி, அது போல ராகு கேதுக்கள் 5ஆம் இடம் அல்லது புதனோட 7 டிகிரியில தொடர்புல இருந்தாலும் ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது. அப்ப பூர்வீக சொத்து எப்ப கிடைக்காதுன்னா, குருவோட ராகு கேதுவோட புதன் இணைஞ்சு ஸ்தான பலத்தை இழந்திருந்தா கண்டிப்பா பூர்வீக சொத்து கிடையாது. ஆனால் புதன் வலுத்து எங்க இருந்தாலும், நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமத்துல இருந்தாலும் புதனுக்கு பூர்வீக சொத்து உண்டு. சனியோட தொடர்பு இருந்தாலும் அல்லது சனிக்கு 5ஆம் இட தொடர்பு இருந்தாலுமே பூர்வீக சொத்து உண்டு. இந்த குருவோட தொடர்பு ராகு கேதோட தொடர்பு இருக்கும்போதுதான் பூர்வீக சொத்து கிடைக்காம போயிடுது. பூர்வீக சொத்துனால ஆதாயம் இல்லை. இந்த காம்பினேஷன் இருக்கும்போது பூர்வீக சொத்துனால ஆதாயம் இல்லாம பண்ணிடுது. ராகு கேது குருவோட ஸ்தான பலம் இருக்கும்போது பூர்வீக சொத்துனால் ஆதாயம் இல்லை. இப்படியே போட்டுடலாம். பூர்வீகம் ஆதாயம், பூர்வீகம் ஆதாயம் இல்லை, இந்த காம்பினேஷன்ல பார்க்கலாம். ஸோ அந்த வகையில அடுத்து மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ஒரு ஜாதகர் மிதுனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, பூர்வீக சொத்து கிடைக்குமா? பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய மனை இந்த 5ஆம் மனையான துலாமனையும் அதிபதி சுக்கிரனும் தான். அதிபதி
சுக்கிரனும் துலாமனையும் தான் ஜாதகத்திற்கு பூர்வீக ஆதாயத்தை சொல்லுது, பூர்வீகத்தை பற்றி சொல்லுது. இப்ப 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வலுத்து இருந்தாருன்னா கண்டிப்பா பூர்வீகம் உண்டு, பூர்வீக சொத்துனால ஆதாயம் உண்டு. இல்ல 5ஆம் இடம் இல்ல அந்த 5ஆம் அதிபதி சுக்கிரனோடு சனி பகவானுடைய தொடர்பு இருந்தாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு ஜாதகத்திற்கு. இதெல்லாம் பூர்வீக ஆதாயம் உண்டு. இந்த காம்பினேஷன்ல சுக்கிரனும் சனியும் தொடர்புல இருந்ததுன்னா, சுக்கிரன் வலுத்து இருக்கிறார் அல்லது சனி தொடர்புல சுக்கிரன் 5ஆம் இடம் இருந்துச்சுன்னா பூர்வீகம் உண்டு. ஒருவேளை இந்த சுக்கிரன் வலு குறைஞ்சிட்டாரு, சுக்கிரனோடு செவ்வாயனுடைய தொடர்பு அதிக வலுவோட இருக்கு, அல்லது ராகு கேதுவோட தொடர்பு வலுவோட இருக்குன்னா, 7 டிகிரில ராகு கேது இருக்குன்னா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் இல்லை. இப்ப பூர்வீக சொத்து எப்ப கிடைக்குதுன்னா, சுக்கிரன் குறைந்தபட்ச வலுவுல இருந்தாலும் பூர்வீகம் உண்டு, 5 சுக்கிரனோடு சனி தொடர்புல இருந்தா பூர்வீக ஆதாயம். ஒருவேளை இந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வலுவிழந்து இந்த செவ்வாய் அல்லது ராகு கேதுக்களோட நியரஸ்ட்ல தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை இழந்தா பூர்வீக ஆதாயம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தலாம். இப்போ பூர்வீக ஆதாயம் இல்லை. இப்ப பூர்வீக சொத்து எப்ப கிடைக்குதுன்னா, சுக்கிரன் வலுவற்று இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு, அது போல சனியோட தொடர்புல இருந்தாலும் ஆதாயம் உண்டு. சின்னதா எழுதலாம், பூர்வீக ஆதாயம். ஆதாயம் இல்லை. இந்த காம்பினேஷன்ல பார்த்துடலாம். அடுத்ததாக கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கடக லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்றத யாரு உறுதிப்படுத்துறான்னா, 5ஆம் மனையான விருச்சக மனையும் அதிபதி செவ்வாயும் தான். அப்ப ஜாதகத்துல செவ்வாய் ஸ்தான உணவோட இருக்கிற ஒரு கடக லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்து ஆட்சியோ உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோதமம் திக்பலம் போன்று ஸ்தான பலத்தில் இருக்கிறார்னா பூர்வீக சொத்து உண்டு. அல்லது இந்த செவ்வாய் வலுவா குறைந்தபட்ச வலுவோட தான் இருக்கிறார், ஆனா இந்த குறைந்தபட்ச வலுவோட இருக்கிற செவ்வாயோட குரு தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பா பூர்வீக சொத்து உண்டு, பூர்வீகத்தினால் ஜாதகர் ஆதாயம் பண்றார். அதாவது செவ்வாய் குறைந்தபட்ச வலுவோட இருந்தாலும் சரி, 5 செவ்வாய் குருவோட தொடர்புல இருந்தாலும் பூர்வீக ஆதாயம் கிடைச்சிருது. ஆதாயம் எப்ப கிடைக்க மாட்டேங்குது, ஜாதகர் என்னதான் நிலைக்கு போனாலும் பூர்வீகத்தினால் ஆதாயம் இல்லைன்னா செவ்வாய் வலுவிடப்பது, நீசம் பெற்று இருக்கிறார், பகையோட இருக்கிறார், பூர்வீக ஆதாயத்தை கொடுக்கறது இல்லை. அல்லது செவ்வாயோடு அவயோகியான சனியினுடைய தொடர்பு, ஸ்தானபல சனி பெற்று தொடர்புல இருக்கு, அல்லது ராகு கேது இந்த காம்பினேஷன் இருக்கு, ஒரு 7 டிகிரியில இந்த இணைவு தொடர்பு இருக்குன்னா இப்பொழுது ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் இல்லை. அப்ப செவ்வாய் ஸ்தான பலத்தை இழப்பது, சனி ராகு கேதுக்களோட தொடர்பு கொள்வது பூர்வீக ஆதாயத்தை கொடுக்கறது இல்லை. 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, இந்த செவ்வாயை தொடர்பு கொண்டாலும், ஆனா செவ்வாய் குறைந்த வலுவோடு இருந்தாலும் சரி, குரு தொடர்பு கொண்டாலும் 5 செவ்வாய பூர்வீக ஆதாயம் உண்டு. அப்ப பூர்வீக ஆதாயம் உண்டு. அப்ப பூர்வீக ஆதாயம் எப்ப இல்லைன்னா ராகு கேது சனியோட தொடர்புல இருக்கும்போதுதான் கடகத்திற்கு பூர்வீக ஆதாயத்தை கொடுக்கறது இல்ல. அது போல சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்மத்தில் ஜனனித்த ஜாதகர், சிம்மத்தில் பிறந்தவருக்கு எப்பொழுது பூர்வீக சொத்து கிடைக்கும்? முதல்ல பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய மனை தனுசு மனை, அதனுடைய 5ஆம் அதிபதியான குருதான் பூர்வீகத்தை கொடுக்கிறார். அப்ப ஜாதகத்துல குரு பகவான் குறைந்தபட்ச வலுவோடு இருந்தாலே ஜாதகத்திற்கு பூர்வீகத்தினால ஆதாயம் உண்டு, பூர்வீக சொத்து கிடைச்சிடும். அவர் எங்க வந்தாலும் பூர்வீக சொத்து கிடைச்சிடும். அதுக்கு குரு ஆட்சியோ உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோதமம் திக்பலம் ஏதேனும் ஒரு வகையில இருக்கணும். அல்லது குரு ஓரளவுக்கு குறைந்த வலுவோடு தான் இருக்கிறார், ஆனா இந்த காம்பினேஷன்ல ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் பகவான் வலுவாக 5ஆம் இடத்தையோ குருவோ தொடர்பு கொள்றாருன்னா இப்ப பூர்வீக ஆதாயம் உண்டு. குரு வலுத்து இருந்தாலும், குறைந்தபட்ச வலுவுல இருந்தாலும், செவ்வாய் தொடர்பில் வலுப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்துறது. எப்ப ஆதாயம் இல்ல, இந்த குரு வலுவிழப்பது, நீசம் பெற்றிருப்பது அல்லது பகை பெற்றிருப்பது பூர்வீக ஆதாயத்தை இல்லாம செய்யுது. அதுபோல குருவோடு அவயோகியான சனி ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்வது, ராகு கேது தொடர்பு கொள்வது, ராகு கேது தொடர்பு கொள்வது, இது ஒரு 7 டிகிரியில இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்லை. 5ஆம் இடம் அல்லது குருவோடு சனி ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்குன்னா அப்ப இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஒருவேளை குரு வலுத்து இருக்கிறார், குரு வலுக்கிறது ஒரு விதி கிடைக்கும், அல்லது செவ்வாயோட தொடர்புல 5 குரு இருந்தாலும் பூர்வீக சொத்து ஆதாயம் உண்டு. சனி ராகு கேது தொடர்பு மட்டும் பூர்வீகத்துல ஆதாயம் இல்லாம பண்ணுது சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு. என்னதான் ஜாதகர் ஒரு முறையான நிலையில ஒரு உயர்நிலையில கோர்ட்டு கேஸ் போனாலுமே இந்த சனி ராகு கேதுக்கள்ல இருக்கும்போது பிரச்சனையை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது போல கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகர் எப்பொழுது பூர்வீக சொத்து கிடைக்கும்? முதல்ல பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய மனையாக 5ஆம் மனையான மகர மனை அமைகிறது. இதனுடைய அதிபதியான சனி பகவான் தான் பூர்வீக சொத்தை பற்றி சொல்றார் கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு. ஒரு ஜாதகத்திலே சனி பகவான் கன்னியில் பிறந்தவருக்கு ஸ்தான வலுவோட இருக்குன்னா உறுதியா பூர்வீக சொத்து உண்டு. என்ன கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் ஒரு அவயோக டைம்ல வரும், இறுதியில ஜாதகருக்கு தான் பூர்வீக சொத்துல
அவருக்கானது கிடைத்தே தீரும். இது சனி வலுத்து இருக்கும்போது, குறைந்தபட்ச வலுவில் இருந்தாலும் சரி. அது போல இந்த சனி ஓரளவுக்கு வலுவை இழந்துட்டார், நீசமே பெற்றுட்டார், பூர்வீக ஆதாயம் எப்ப கிடைக்கணும்? ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் ஜாதகத்தில் வலுத்து சனியையோ 5ஆம் இடத்தையோ தொடர்பு கொண்டாலும் பூர்வீகத்துல ஆதாயம் உண்டு. அப்ப சனி சுக்கிரன் ஸ்தான வலுவை பெற்று 5ல தொடர்பு கொள்றது, ஒரு சொத்துக்களை கொடுத்துறத பாத்திரம். எப்ப ஆதாயம் இருக்க மாட்டேங்குது? சனி முழுவதுமா வலு இழக்கிறது, எந்த தொடர்பும் இன்றி சனி முழுவதுமா வலு இழந்தாலும் பூர்வீகத்துல ஆதாயம் இல்லை. அதுபோல சனியோடு செவ்வாய் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டாலும் சரி, செவ்வாய் தொடர்பு கொள்ளுதல் அல்லது ராகு கேது தொடர்பு கொள்றது, ராகு கேது இந்த 5ஆம் இடம் அல்லது சனியோடு ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்கிறது. யாருடைய கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கும் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியான சனியோடு செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் சரி, ராகு கேது தொடர்பு இருந்தாலும் பூர்வீக ஆதாயம் இருக்கிறது இல்லை. ஜாதகர் சிரமப்படுகிறார், பூர்வீகத்தில் இருக்க முடியறது இல்லை, வெளியில அனுப்புது, பூர்வீகத்தினால ஆதாயம் இல்லாம பண்ணுது ஜாதகத்துல. அப்ப சனி சுக்கிர தொடர்புகள்ல இருக்கிறது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி பூர்வீக சொத்து கன்னி லக்னத்திற்கு கொடுக்குது. ராகு கேதுக்களோ செவ்வாய் தொடர்பு பூர்வீக சொத்துல ஆதாயம் கொடுக்கறது இல்லை. அது போல துலாம் லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனிச்சிருக்கிறீங்க, பூர்வீக சொத்து கிடைக்குமா? பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய மனையாக 5ஆம் மனையான கும்பமனை அமைகிறது. இதனுடைய அதிபதி சனி பகவான் அமைகிறார். அப்ப ஜாதகத்துல யாரெல்லாம் தனுசுல துலாத்துல பிறந்தீங்களோ, ஜாதகத்துல சனி வலுத்து இருக்கிறாருன்னா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் உண்டு, பூர்வீகத்தினால் ஆதாயம் உண்டு. இல்ல சனி பகவான் வலுப்பெறல, ஆனால் என்னோட ஜாதக அமைவுகள்ல புதன் வலுக்கிறார், புதன் வலுத்து 5ஆம் இடத்தையோ சனியோ தொடர்பு கொள்றாருனாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு. இந்த 2 அமைவுகளையும் பூர்வீக ஆதாயம் உண்டு. எப்ப கிடைக்கிறது இல்ல? இந்த 5ஆம் அதிபதியான சனி வலு முழுவதுமா இழக்கிறது, எந்த தொடர்பு இல்லாம முழுவதுமா சனி வலு இருந்துட்டார். இந்த சனியோடோ இல்ல 5ஆம் இடத்தோடோ ஆதிபத்திய ரீதியில குருவோட தொடர்பு இல்லது ராகு கேதுவோட தொடர்பு இருக்கு. இது 7 டிகிரியில நிகழுதுன்னா ஜாதகத்துல பூர்வீக ஆதாயம் இல்லை. சனி வலுவிழப்பது அல்லது சனி 5ஆம் இடத்தோடு குரு ராகு கேதுக்கள் தொடர்புல இருக்குன்னா இந்த துலாம் லக்னக்காரத்துக்கு பூர்வீக ஆதாயம் இல்லை. துலாத்தில பிறந்து இந்த குரு ராகு கேது 5ஆம் இடம் அல்லது சனியை தொடர்பு கொண்டால் ஜாதகத்தில் பூர்வீக ஆதாயம் இல்லை. அல்லது சனி வலுத்து இருக்கிறாரு, 5ஆம் இடம் வலுத்து இருக்கு, இல்ல புதன் தொடர்புல இருக்குன்னா பூர்வீக ஆதாயம் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். இது துலாம் லக்னத்துல ஜனனித்த ஜாதகம். விருச்சக லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா? விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய மனையாக 5ஆம் மனையான மீனம் அமைகிறது. இதனுடைய அதிபதி குரு பகவான் அமைகிறார். அப்ப விருச்சகத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா ஜாதகத்தில் குரு குறைந்தபட்ச வலுவில் ஆட்சி உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமம் இந்த வகையில ஏதேனும் ஒரு ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறாருன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு பூர்வீகத்துல ஆதாயம் உண்டு. அவயோக காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஆனா பூர்வீகத்துல ஆதாயம் கிடைச்சிடும். அல்லது இந்த குரு பகவான் தொடர்பு ஒரு புறம் இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்தோடோ குருவோடையோ ஸ்தான பலத்தோடு சந்திரன் தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் கிடைச்சே தீரும். இதுதான் பூர்வீக ஆதாயம். இப்போ ஒரு அவயோக டைம் கிடைக்குதுன்னா ஒரு பிரச்சனைகள் ஏற்படும், பிறகு ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் வந்து சேரும். அது போல எப்ப ஆதாயம் கிடைக்கிறது இல்ல, ஜாதகத்துல குரு எந்த நிலையிலும் வலுப்பெறாமல் முழுவதுமா வலு இழந்து நீசம் பெற்று பகையோட இருக்கும் பொழுது அந்த நிலையில குருவையோ இல்ல 5ஆம் இடத்தையோ, குரு வலு இழந்துட்டார், அந்த நிலையில குருவையோ 5ஆம் இடத்தையோ ஆதிபத்திய ரீதியில புதன் தொடர்பு கொள்வது அல்லது ராகு கேது தொடர்புல இருக்கிறது. இந்த நிலை இருந்தால் 7 டிகிரியில இந்த தொடர்பு இருக்கு. ஒரு ஜாதகத்தின் விருச்சகத்துல பிறந்திருக்கிறாரு, ஜாதகத்துல குரு வலு இழந்துட்டு குருவையோ 5ஆம் இடத்தையோ புதனோ ராகு கேதுவோ தொடர்பு கொண்டிருக்குன்னா ஜாதகர் பூர்வீகத்தினால் ஆதாயம் பெறுவதில்லை, பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்லை, இவருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் குரு வலுத்து இருக்கிறார் அல்லது குரு வலு பெறல, சந்திரன் வலுத்து 5 குருவை தொடர்பு கொண்டாலும் ஜாதகத்திற்கு பூர்வீகத்தினுடைய ஆதாயம் கிடைக்கிறத உறுதிப்படுத்துறோம். இது விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு. தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, பூர்வீக சொத்து எப்பொழுது கிடைக்கும்? பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் 5ஆம் மனையான மேஷம், இதனுடைய அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் தான் பூர்வீகத்தை பற்றி சொல்றாரு. அப்ப ஜாதகத்துல செவ்வாய் வலுத்து இருந்தா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் உண்டு. அதாவது அவர் ஆட்சி உச்சமோ நீசபங்கம் இல்ல பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் போன்ற ஸ்தான பலத்தை இழக்காம இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு. அல்லது ஜாதகத்துல இந்த 5ஆம் இடம் செவ்வாயோடு சூரியன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு பூர்வீக சொத்து உண்டு. சூரியன் தொடர்பு கொண்டாலும் சரி, செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் பூர்வீக சொத்தினால் ஆதாயம் உண்டு, பூர்வீக ஆதாயம் ஜாதகருக்கு உண்டு. எப்ப ஆதாயம் கிடைக்கிறது இல்ல, ஜாதகத்தில் செவ்வாய் வலுவிழந்து செவ்வாயையோ 5ஆம் இடத்தையோ ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் தொடர்பு கொள்வது அல்லது ராகு கேது தொடர்பு கொள்வது, இந்த காம்பினேஷன் ஒரு 7 டிகிரியில நிகழ்வது. சுக்கிரனோ ராகு கேதுவோ வலுவிழந்த செவ்வாயையோ 5ஆம் இடத்தையோ தொடர்பு கொள்ளுதுன்னா அப்பதான் தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு
பூர்வீகத்தினால ஆதாயம் கிடைக்கிறது இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்தும். சொத்து எப்ப கிடைக்குதுன்னா செவ்வாய் சூரிய தொடர்புகளோடு 5ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது ஆதிபத்திய ரீதியில சொத்துக்கள் கிடைக்குது. ராகு கேதுக்களோ சுக்கிரனோ தொடர்பு பெற்றால் பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்ல ஜாதகருக்கு. மகர லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, பூர்வீக சொத்து எப்ப கிடைக்கும்? பூர்வீகத்தை பற்றி முதல்ல சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் மனையான ரிஷபத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன். அப்ப ஜாதகத்திலே மகரத்தில் பிறந்து ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் வலுத்திருக்குன்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு பூர்வீகத்தினால் ஆதாயம் உண்டு, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதா பார்க்க முடியும், பூர்வீக ஆதாயம் உண்டு. அல்லது சுக்கிரன் வலுப்பெறல, ஆதிபத்திய ரீதியில புதன் வலுத்து சுக்கிரனையோ 5ஆம் இடத்தையோ தொடர்பு கொண்டாலும் சொத்துக்கள் உண்டு. அப்ப சுக்கிர புதன் வலுவோட இருப்பது, அந்த வலுப்பெற்ற கிரகங்களை 5ஆம் இடம் தொடர்பு கொள்வது ஜாதகத்துல பூர்வீக சொத்தினால் ஆதாயம் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். எப்ப ஆதாயம் கிடைக்கிறது இல்ல, யாருக்கு கிடைக்கிறது இல்ல? மகர லக்ன ஜாதகர் ஒருத்தர் பூர்வீக ஆதாயத்தை எப்ப பெறது இல்லைன்னா மகரத்தில் பிறந்த ஜாதகருக்கு ஆதிபத்திய ரீதியில ஜாதகத்துல சுக்கிரன் வலுவிழப்பது. மகரத்துல பிறந்து சுக்கிரன் வலுவிழந்துட்டார், கண்டிப்பா இந்த ஜாதகத்துல ஆதாயத்தை குறைக்குது. அது போல இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தோடு, வலுவிழந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தோடு ஸ்தான பலத்தோடு சூரியன் தொடர்பு கொள்வது அல்லது ராகு கேது தொடர்பு கொள்வது, 5ஆம் இடத்தையோ சுக்கிரனையோ ஸ்தான பலத்தோடு சூரியன் ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டாலும் ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் இல்லை. சுக்கிரன் 5ஆம் இடத்தோடு சூரியன் ராகு கேது தொடர்பும் பூர்வீக ஆதாயத்தை கொடுக்கறது இல்லை. யாருக்கெல்லாம் இந்த சுக்கிரனோடு ராகு கேதுவோ அல்லது சூரியனோ ஸ்தான பலம் பெற்று தொடர்பு கொண்டா கிடைக்கிறது இல்ல. ஆனா ஜாதகத்துல மகரத்துல பிறந்து இருக்கிறார், பிரச்சனை இருக்கு, ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருக்கு, புதன் வலுவா 5ஆம் இடத்தோட இருக்குன்னா உறுதியா பயப்பட வேண்டாம், ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் கண்டிப்பாக உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். அது போல கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க, கும்பத்தில் பிறந்தவருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா? பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு 5ஆம் மனையான மிதுனமனையா அதிபதி புதன் பகவான் தான். அப்போ ஒரு ஜாதகம் கும்பத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, புதன் வலுவா இருக்கிறார், வலுவான்னா அட்லீஸ்ட் திக்பலத்தோட இருக்கிறார், இல்ல ஆட்சி உச்சம் நீச பங்கம் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் ஏதேனும் ஒரு நிலையில ஸ்தான பலம் பெற்றிருக்குன்னா கண்டிப்பா கும்பலக்னத்தில் பிறந்தவருக்கு பூர்வீக ஆதாயம் உண்டு. ஒரு அவயோக டைம்ல பிரச்சனை நடக்கலாம், ஆனா இறுதியில ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் உண்டு. அது போல இந்த 5ஆம் இடம் புதனோடு சுக்கிரன் தொடர்புல இருந்தாலும் ஸ்தான பலத்தோட தொடர்புல இருந்தாலும் இங்கேயும் பூர்வீக ஆதாயம் உண்டு. அப்ப சுக்கிரன் 5ஆம் இடம் புதனோடு ஸ்தான பலத்துல தொடர்பு இருந்தாலும் பூர்வீகம் உண்டு, புதன் வலுத்தாலும் பூர்வீக ஆதாயம் ஜாதகருக்கு உறுதியா கிடைக்கும். ஒரு அவயோக காலகட்டத்துல பிரச்சனை இருக்கும், இறுதியா வந்து சேர்ந்துரும். எப்ப கிடைக்கிறது இல்ல, கும்பத்தில் பிறந்தவருக்கு எப்பொழுது பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்லைன்னா புதன் ஸ்தான வலுவை இழந்து புதனையோ 5ஆம் இடத்தையோ ஆதிபத்திய ரீதியில சந்திரன் தொடர்பு கொள்வது அல்லது ராகு கேது தொடர்பு கொள்வது, இந்த காம்பினேஷன் இருந்தா ஜாதகத்துல பூர்வீக ஆதாயம் இல்ல. புதன் வலுவிழந்து புதனையோ 5ஆம் இடத்தையோ சந்திரன் ராகு கேது தொடர்பு கொண்டிருக்குன்னா இப்பதான் பூர்வீக ஆதாயம் இல்லை. ஆனா ஜாதக கும்பத்துல பிறந்திருக்கிறார், ஒரே பிரச்சனையா இருக்கு, பூர்வீக ஆதாயம் வேணுமான்ற கேள்வி இருக்கு. ஜாதகத்துல புதன் வலுவா இருக்கு, சுக்கிரன் வலுவா இருக்குன்னா கவலையே வேண்டாம், உறுதியா ஜாதகருக்கு பூர்வீகத்துல ஆதாயம் உண்டு, பூர்வீக சொத்தினால் லாபம் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். அது போல ஒரு ஜாதகம் மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மீனத்தில் ஜனனித்தவருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா? மீனத்தை பொறுத்தவரை பூர்வீகத்தை சொல்லக்கூடிய மனையாக 5ஆம் மனை கடகம் அமைகிறது, அதிபதி சந்திரன். எந்த ஜாதகத்திலும் சந்திரன் ஸ்தான பலத்தை இழக்காம மீன லக்னத்துல பிறந்தவருக்கு இருக்குன்னா உறுதியா பூர்வீக ஆதாயம் உண்டு. அல்லது ஆதிபத்திய ரீதியங்களை 5ஆம் இடத்தையோ சந்திரனையோ செவ்வாய் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு. என்ன ஒரு சூழ்நிலையில ஒரு டஃப்பான டைமா இருந்தாலும் ஜாதகத்துல சந்திரன் வலுத்திருக்கிறாரு, இல்ல 5ஆம் இடத்தோடயோ சந்திரனோடய செவ்வாய் ஸ்தான வலுவோட இருக்குன்னா உறுதியா பூர்வீக ஆதாயம் உண்டு, ஜாதகருக்கு பூர்வீகத்துல ஆதாயம் உண்டு. ஆனால் சுய ஜாதகங்கள்ல சந்திரன் வலுவிழந்துட்டார், நீசம் பெற்ற நிலையில இருக்கிறார், அல்லது இந்த சந்திரனோடு ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் ஸ்தான பலத்தோட தொடர்புல இருக்கிறார், இல்ல ராகு கேது தொடர்புல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஜாதகர் துலாம் ராசியில பிறந்திருக்கிறார், இங்க சுக்கிரன் வலுத்து இருக்குது, இல்ல ரிஷப ராசியில பிறந்திருக்கிறார், இங்கு சுக்கிரன் வலுத்து இருப்பது, அல்லது ராகு கேதுக்கள் 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வதெல்லாம் ஜாதகத்துல ஆதாயம் இல்லை. அப்ப சுக்கிரன் ராகு கேதுவோடு 5ஆம் இடம் சந்திரன் தொடர்புல இருந்தா பூர்வீக ஆதாயம் எப்பவும் கிடைக்கிறது இல்லை ஜாதகருக்கு. ஆனால் சந்திரன் வலுவா இருக்கிறாரு, அல்லது சந்திரனையோ 5ஆம் இடத்தையோ செவ்வாய் ஸ்தான பலத்தோட பார்த்தாலும் பூர்வீக ஆதாயம் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். ஸோ இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த கிரக அமைவு பூர்வீகத்தை ஆதாயம் பண்ணுது, எந்த கிரக அமைவு இருந்தா பூர்வீகத்துல ஆதாயமே கிடைக்கிறது இல்லைன்றத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நாம் பார்த்தோம். உங்க லக்னத்திற்கு இந்த காம்பினேஷனை பொருத்தி பார்த்துக்கலாம், எந்த கிரக தொடர்பு இருக்குன்றதை பொறுத்து நீங்களே இந்த 5ஆம் இடம் வலுத்திருக்கிறதா, 5ஆம் இடத்தின் மூலியமாக பூர்வீக ஆதாயம் உண்டான்றத பார்த்துக்கலாம். அது போல ஆதாயம் எப்ப இல்லைன்றதையும் இந்த பதிவுல தெளிவாக பார்த்து கொள்ளலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க.
நன்றி.